ஹரி ஓம் குருப்யோ நமஹ. கோவை மாநகரம் தடாகம் சாலை ஏகேஎஸ் நகர் என்கின்ற இந்த புண்ணியம்பதியிலே முத்துமாரி அம்பிகையினுடைய ஆலயம் நூற்றாண்டுகள் பழமையும் பெருமையும் வாய்ந்தது. 1952ஆம் ஆண்டு திருமுருக திருவானந்த வல்லார் வாரியார் சுவாமிகள் அவர் திருக்கரங்களால் கும்பாபிஷேகம் செய்விக்கப்பட்டது. அதற்கு முன்னதாக நமது பகுதிவாழ் பெரியோர்கள் எல்லாம் ஒரு முறை கும்பாபிஷேகம் புறமுழுக்கு நடத்தி இருக்கின்றார்கள். 100 ஆண்டுகளை கடந்து இன்றைய தினம் ஆலயத்துடைய திருப்பணிகள் எல்லாம் நிறைவடைந்து முத்துமாரியம்மன் ஆலயம் கும்பாபிஷேகம் இன்றைய தினம் காலை 9:30 மணிக்கு மேலாக 10:30 மணிக்குள்ளாக ரிஷபல கிணத்திலே நடைபெறுகின்றது. ஆலயத்திலே பரிவார தெய்வங்களாக கற்பக விநாயகர், ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ கைலாசநாத பெருமான், ஸ்ரீ பராசக்தி அம்மன், ஸ்ரீ சௌபாகிய வாராகி அம்மன், ஸ்ரீ காலபைரவர் சுவாமி போன்ற தெய்வங்கள் எல்லாம் பிரதிஷ்டை செய்து இன்றைய தினம் குடமுழுக்கு நடத்த இருக்கின்றோம். இந்த நூற்றாண்டுகள் பெருமை வாய்ந்த ஆலயத்திலே மேற்கு முகமாக பார்த்து கைலாசநாத பெருமானும், ஸ்ரீ சௌபாகிய வாராகி அம்மனும், ஸ்ரீ பாலமுருக பெருமானும் வீற்றிருப்பது பிரசித்தி பெற்றதாக இருக்கின்றது. இந்த வகையிலே பக்தர்கள் எல்லாரும் அம்மனை வழிபட்டும் முத்துமாரி அம்மனுடைய திருவருளுக்கு பாத்திரமாகும்படியுமாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய தினம் இந்த கும்பாபிஷேகமானது 4 நாட்களாக நடைபெற்று கொண்டுள்ளது. 4 கால யாக வேள்வி வழிபாடுகளோடு தொடங்கப்பெற்று சிறப்பான முறையில் நடைபெறுகின்றது. திருப்பேரூராதீனம் கையிலை சாந்தலிங்க மருதாசல அடிகளார் சுவாமிகளுடைய திருக்கரங்களாலே அம்பிகை ஆலயத்தினுடைய விமான கோபுர கலசமானது ஸ்தாபனம் செய்யப்பட்டது. தொடர்ந்த வண்ணமாக தவத்திரு கிருஷ்ணமூர்த்தி அடிகளார் சுவாமிகள், ஐயனாராதீனம் ஹரிஹர சீனிவாச சுவாமிகள், கருமாரி சக்திவீடம் செந்தில்குமார சுவாமிகள் போன்ற சுவாமிகள் எல்லாம் வருகை புரிந்து அனுகிரகம் ஆசீர்வாதம் செய்து இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி வைக்க இருக்கின்றார்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். போற்றிவோம் நமச்சிவாய. சிவாய நமக. கோவில் கமிட்டியில் இருக்கோம். 40 வருஷம் கழிச்சு இந்த கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணுறோம். நிறைய மக்கள்லாம் வராங்க. இங்கே நிறைய அதிசயங்கள்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் நீங்கள் ஊருக்குள்ள நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவாக தெரியும். சரி.